தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வெளிச்சம் என்கிறதான ஒரு தலைப்பிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் அதே தலைப்பிலே பார்க்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திலே வராதிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாப்பட்டவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள், இருளை விரும்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் பாவத்தை தான் விரும்புகிறார்கள். இங்கே பார்க்கும்போது திருடன் திருட சொல்லும்போது முதலில் அங்கு இருக்கிறதான வெளிச்சத்தை தான் அவன் அணைக்க முயற்சி செய்கிறான். ஏனென்றால் வெளிச்சமாக இருந்தால் அவன் எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அதை செய்ய முடியாது என்பதற்காக அதை இருளாக மாற்றுகிறான். ஏனென்றால் அவனுடைய இருதயம் இருளாக இருக்கிறது. அதே போல அதையும் மாற்றிக்கொள்கிறான். தேவ திட்டத்தை அறியாத யூதர்களும் இயேசு என்னும் ஒளியை அணைத்து விட்டார், எல்லாம் முடிந்துவிடும் என்று கருதி அவரை கொலை செய்தனர். ஏனெனில் அவர்களது அழுக்கான வாழ்க்கை முறைகளை இயேசு என்னும் வெளிச்சத்தின் மூலமாக வெளிப்பட்டது. பிரமாணங்களை வைத்திருந்தார்கள், ஆனால் அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை. இங்கே இயேசு அவளோடு கூட பேசும் பொழுது அவர்கள் செய்வதான எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசேயுடைய பிரமாணங்களை கைக்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருட்டிலே இருக்கும் வரை நமது ஆடையின் அழுக்கு வெளியிலே தெரிவதில்லை. அதுபோல தான் நம்மளுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிறதான பாவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இயேசு என்னும் ஒளி நம்மிலே வீசும் பொழுது தான் நமக்குள் இருக்கும் பாவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. காரணம் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நமக்குள்ளே இருப்பதனால நமக்குள்ளே இருக்கிறதான பாவ உணர்வு, அக்கிரம சிந்தைகள் நமக்கு உணர்த்தப்பட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்மை அப்படிதான் வைத்திருக்கிறார். பொல்லாங்கு செய்கிறவர்களாக அல்ல, ஒளியிடத்திலே நடக்கிறவர்களாக, ஒளியிடத்திலே பிரவேசிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் இருக்கிறோம். இதேதான் சொல்லப்படுகிறது. நம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்காகவே தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தான் அவர் விரும்புகிறார். ஆமென்.